நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய வசதி இல்லாததால் மழையில் நனைந்து நெல்மணிகள் வீணாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். கொள்முதல் நிலையத்திற்கு எதிரே உள்ள அரசு மதுபான குடோன் அனைத்து வசதிகளுடன் செயல்படும் நிலையில் நெல்மணிகளை பாதுகாக்க எந்த வசதியும் அரசு ஏற்படுத்தவில்லை எனவும் விவசாயிகள் சாடினர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். ஒரு 15 தினங்களாக அறுவடை நடந்து கொண்டிருக்கிறது. ஆரம்ப கட்டத்தை இந்த கொள்முதல் நிலையத்தில் நெல்லை கொண்டு போனா அவங்க 18% இருக்கு, 19%, 17% தான் நாங்க எடுப்போம், காயப்படுங்கன்னு சொல்லுவாங்க. அங்கே கொட்டி வைக்கிறதுக்கு இடம் இருக்க தவிர காயப்போட இடம் இல்லை. ஆனா அது இடம் இருக்கு. ஆனா அதெல்லாம் உள்புதர்கள் அடைஞ்சு இந்த உலர்களம் போக மீதி உள்ள இடங்கள் எல்லாம் நிறைய முள் செடிகள் முளைச்சிருக்குனால அதுல தட்டி நெல் அள்ள முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கனால அதுல காம்பவுண்ட் போட்டு தரணும். அந்த காம்பவுண்ட் வால் ஒரு 100 அடி தூரம் கெட்டுற காலத்திலேயே கெட்டாமல் இருக்கனால அந்த காம்பவுண்ட் வாலையும் கெட்டி தரணும்னு சொல்லி பலமுறை மனுக்கள் கொடுத்தோம். எந்த ஒரு நிவர்த்தி இதுவரை கிடைக்கவில்லை. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் தங்கலிங்கம். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம் தர்ஷினி. கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை ஊராட்சிக்கு உட்பட்ட செண்பகராமன் புதூர் பகுதியில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் அமைந்துள்ளது. இங்கு சுற்றுவட்டார பகுதிகளான ஆரல்வாய்மொழி, செண்பகராமன் புதூர், லாயம், சீதப்பால் போன்ற பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்மணிகளை அறுவடை செய்து நெல் கொள்முதல் செய்வதற்காக செண்பகராமன் அரசு நெல் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு வருகின்றனர். அங்கு நெல்மணிகள் ஈரப்பதம் ஆராயப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது. நெல்மணிகளின் ஈரப்பதமானது 17% இருந்தால் மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படும் என அதிகாரிகள் கூறியுள்ளதால் தற்போது அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் உலர் இயந்திரம் இல்லாத காரணத்தால் தரையில் போட்டு உலர் வைக்கும் சூழல் ஏற்படுகிறது. இதனால் மாவட்டத்தில் தற்போது வடகிழக்கு பருவமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நெல்மணிகளை பாதுகாக்க எந்த வசதியும் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்மணிகளை குவியல் குவியலாக தரையில் கொட்டி வைத்து தார்பாய் போட்டு மூடி வைத்துள்ளனர். கொள்முதல் நிலையம் எதிரே அரசு டாஸ்மாக் மதுபான குடோன் ஒன்று அமைந்துள்ளது. அதில் பல்வேறு பாதுகாப்பு வசதிகளுடன் மதுபானங்கள் பாதுகாக்கப்படுகிறது. வேடிக்கையான விஷயம் என்றும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக அரசு கொள்முதல் நிலையங்களில் உலர் எந்திரம் அமைக்கப்பட்டு உடனடியாக 17% ஈரப்பதத்துடன் நெல்மணிகளை கொள்முதல் செய்ய வேண்டும். கொள்முதல் நிலையத்திற்கு பாதுகாப்பான சூழலில் வைக்க மேற்கூரை மற்றும் சிமெண்ட் தரைத்தளம் அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்துக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். தர்ஷினி, நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.